அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய வகையிலும், அதே சமயம் சாதகமற்ற சூழல் உருவாகக்கூடிய வகையிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் சில மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் சிரமங்களை தவிர்த்து நிறைந்த நன்மையை, அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் முற்பகுதியில் 21ஆம் தேதி வரை மிக வலுவாக 9 குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. குரு பகவானுடன் ராசியின் நாதர் இணைந்து 9ஐ வலுப்படுத்துவது பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. 21ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக சிறப்பான மாறுதல். ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் இந்த வேளையில் இவை அனைத்தையும் காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருவது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் பலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் செவ்வாயும், அது மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. மங்களகரமான சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற லாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் பெறுவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பாக தான் இருக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க பெரும்பாலும் செவ்வாயை தவிர மற்ற கிரகநிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும் இந்த தருணம் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது. இப்படி நவ கிரக நிலைகளும் சாதகமானவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. ஏனென்றால் சாதகமற்ற சூழலிலும் நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது அபரிவிதமான நன்மையை குரு, ராசியின் ஆதரான சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் குடும்ப சூழல் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை
நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சுறுசுறுப்பாக பல பணிகளை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைப்பதோடு குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பல கிரகநிலைகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய வீடு மாறுதல் மற்றும் தொழில் மாறுதல், நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றங்கள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிக வலுவாக லாபத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சனியும் அவருடன் ராசியின் நாதர் இணைந்து வலம் வருவதால் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயம் நிறைவாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஆர்வமின்றியும் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. புதிய முதலீடுகளை துணிச்சலாக திட்டமிட்டு அளவாக மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உண்டு. மிக பெரிய அளவிலான அகலக்கால் வைக்க வேண்டாம். அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் மிக சிறப்பான லாபத்தை பெற்று தருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல பணிகளை நீங்கள் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொள்வதால் லாபத்தை உயர்த்தி கொள்ள முடியும். கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் கணிசமாக உயரும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் அரசியலில் செல்வாக்கும் கட்சியில் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். உயர்மட்ட தலைவரிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நன்கு கவனம் செலுத்தக்கூடிய வகையில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தனித்திறமையை மேம்படுத்துவதால் விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டி போன்றவற்றில் பரிசு பெறுவதற்கான சந்தர்ப்பமும் துலாம் ராசி மாணவ மாணவியருக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கெடுபடியாக இருந்த பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். கஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.